பண்ணையில் 2 சாறை பாம்புகள் புனையலாடி கொண்டிருந்தன. அங்கிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. உடனே நான் ஒரு ஒளிப்பட கருவியை எடுத்துக்கொண்டு பண்ணைக்கு விரைந்தேன். அங்கோ மிக அழகாய் 2 சாறை பாம்புகள் தங்களது கழுத்து உராயும்படி ஒன்றையொன்று பின்னி பிணைந்து கொண்டிருந்தன. இதற்கு பேர்தான் புனையலாடுதல் என்று கூறுகிறார்கள். புனையல் என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்ற பொருளும் உள்ளது. அதேபோல் சாறை என்ற சொல்லுக்கு நீளமான கோடு என்ற பொருளும் உள்ளது. இப்பாம்பு ஓர் நஞ்சற்ற வகை பாம்பு. பொதுவாக இது போன்ற பாம்பு புனையலாடுவதை பார்க்கும் முக்கால்வாசி மக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பாம்பு சாறை பாம்பு எனவும், சாம்பல் நிறத்தில் இருக்கும் பாம்பு நாகப்பாம்பு எனவும் கூறுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல. இப்படி புனையலாடுவது 2மே சாறை பாம்புகள் தான். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பாம்புகள் புனையலாடி கொண்டிருந்தன. நானோ ஒரு 40 அடி தொலைவிலிருந்து இந்த 2 பாம்புகளையும் காணொளி எடுத்து கொண்டிருந்தேன். அவைகளோ கரையிலும் ஆடுகின்றன, நீரிலும் ஆடுகின்றன, ஏன் ஆழமான நீரிலும் ஆடுகின்றன. அருகே போனால் நம்மை நோக்கி சீறி வருவது போல் அச்சுறுத்துகின்றன. நான் என்னவோ மேதாவி போல் இந்த 2 பாம்புகளில் ஒரு பாம்பு பெண் பாம்பு எனவும் மற்றொரு பாம்பு ஆண் பாம்பு எனவும் 2ம் எவ்வளவு மகிழ்வாக புணர்ந்து கொண்டிருக்கின்றன, காதலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. பல மனிதர்கள் ஏன் இப்படியெல்லாம் இருப்பதில்லை என நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இது 2மே ஆண் பாம்புகளாகத்தான் இருக்கும் என்று இணையதளத்தில் படித்தேன். பிறகு என் அறிவின்மையை உணர்ந்தேன். அந்த ஆண் பாம்புகளோ தங்கள் எல்லைகளை காக்க போட்டியிடுவதாகவும், மற்ற பெண் பாம்புகளை கவருவதற்காகவும், எவ்வளவு நேரம் எவ்வளவு உயரம் தங்களது உடலை மேல் உயர்த்த முடியும் என்று காட்டுவதற்காகவும் இதுபோல் புனையலாடுகின்றன என்றும் படித்தேன். அதேபோல் பெண் பாம்பு அருகே ஏதாவது ஒரு புதரில் மறைந்திருக்குமாம். இந்த 2 பாம்பில் எது வெற்றி பெறுகிறதோ அது அந்த பெண் பாம்புடன் சேர்ந்து இனப்பெருக்கச் செயலில் ஈடுபடுமாம் என்றும் படித்தேன். ஆனால் இதெல்லாம் உண்மையா என்றால் இணையதளத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். பார்த்தீர்களா? புதிய விடயமாக இருக்கிறதல்லவா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர படித்து உணர்வதே மெய் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். என் அன்பு மக்களே, படிப்பு என்பது மிக தலையாயம். அதைவிட தலையாயம் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்வது. ஆனால் என்னதான் ஆராய்ந்தாலும் நம் அறிவுக்கெனவோ எல்லை உண்டு. உங்களுக்கு இந்த புனையலாட்டத்தை பற்றி வேறேதாவது சரியான தகவல் தெரிந்தால் பின்னூட்டம் விடவும்.